புதினா ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு, அது கிள்ளி அலசி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். அடுத்தது பூண்டு 4 பல், மிளகா 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி நெல்லிக்காய் சைஸ் தேவையானது, உப்பு, கடலப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸில், வெங்காயம், அப்புறம் தேங்காய், அது சின்ன சின்னதாக ஒரு பெத்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள் ஊறுகாய் செய்ய. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். புதினா ஊறுகாய்க்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆகணுன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டோன்னே பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், சீக்கிரம் வதங்கும்னு சொல்லிவிட்டு. எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், பெருசு பெருசாக போட்டால். வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸும் போடலாம், நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் கிரேவிக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுட்டேன், திருப்பி உப்பு போடணும் அவசியம் இல்லை. தேங்காய் போட்டுக்கினேன். தேங்காய் இப்பயே சேர்த்தா உப்பு அதில் ஏறிச்சுன்னா அரைச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி விடும், அது ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு வதக்கி விடலாம். தொழாம விட்டிங்கன்னா அப்படி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதில் புதினா போட்டுக்கலாம். என் கைக்கு 3 கைப்பிடி புதினா வந்துச்சு. இது பார்க்க நிறைய இருக்க மாதிரி தெரியும், வதங்கிச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இதில் கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எனக்கு புதினாவே நிறைய இருக்கிறதுனால நான் எதுவும் சேர்க்கலை, இதுவே அதிகம். இப்போ தேங்காய்லாம் போட்டதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். இதில் இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு தண்ணி விடும். புதினா அலசி வச்சதுலேயே லைட்டாக அது சீக்கிரம் வதங்கிடும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இதை நம்ம நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன், நைஸாக அரைஞ்சிட்ருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிச்சா சாப்பிட்லாம், தாளிக்காமே சாப்பிட்லாம், நம்ம விருப்பம் தான். தாளித்தா நல்லாயிருக்கும். லைட்டாக சூடு ஏற்றட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடு வைப்போம். கடுகு போட்டுக்கலாம். லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சிக்கணும். அரைச்சி வச்ச புதினா நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு இருக்கா இல்லையா பார்த்துட்டு. தண்ணியாகவே வேணும் அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் இதுவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லி ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெளியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். போட்டுக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதான், இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ இருந்தால் போதும். இன்னும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சாதத்து கூடலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. என்னோட மெத்தட் புதினா ஊறுகாய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.